بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، يقول الله سبحانه وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه كبر على المشركين ما تدعوهم إليه الله يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب. صدق الله العظيم. ويقول النبي صلى الله عليه وآله وسلم كما يرويه الإمام أبو هريرة رضي الله تعالى عنه عند الإمام الترمذي في سننه، يقول: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். எங்கள்ல ஒரு ஆள் என் பேரை ஏதாவது ஒரு கட்டத்தில் நாட்டுடைய ஜனாதிபதி சொன்னால் நான் எத்தனை போஸ்ட் போடுவேன். சின்ன ஏண்ட ஒரு சப்ஜெக்ட் நான் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்தேன், அல்லது நான் ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணினா முழு ஃபேஸ்புக்லேயும் பரப்புறது செய்தியை. அப்படித்தான் எல்லாரும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இங்கே பாரு, ஸ்டேட்டஸில் போடுறது, அதில் போடுற, இதில் போடுற. ஏன்? நான் ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட். ஆனால் ஜனாதிபதியை சொன்னால் டிவியில் எல்லாம் வந்துடும், அங்கே வந்துடும், அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து என்ன செய்கிறது? எல்லா டைம் சொல்கிறது என்னை பற்றி ஜனாதிபதி சொன்னார். ஆனால் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய மஜ்லிஸில் இருந்த ஹாலிகுஸ் ஸமாவாதி வல் அர்தீன், உலகம் முழு உலகத்தையும் படைத்த பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மகன் இன்னார் என்ன அல்லாஹ் திக்ர் செய்கிறான் மனிதன். எவ்வளவு பாக்கியம்! இதை மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன்டா எத்தனை ஸ்டேட்டஸ் போடணும். ஆனால் யாரும் கணக்கெடுக்கிறதும் இல்லை. எனக்கு அந்த ஃபீல் வாரதும் இல்லை. நான் ஒரு மஜ்லிஸில் இருந்தால் அந்த ஃபீல் வாரதே இல்லை. ஆனால் என்ன அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் என்ன கூறுறான் என்றா எவ்வளோ பெரிய அந்தஸ்து, எவ்வளோ பெரிய அந்தஸ்து. அல்லாஹ் என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட புகழ்ந்து சொல்கிறானா, அல்லாஹ் என்ன يذكرهم عند ملئه الأعلى. மலக்குமார்ல யார் ஃபெஸ்ட்டு கேட்கிறாள்? அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த பெரிய பெரிய மலக்குமார்கள் இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் என்னை பற்றி சொல்கிறாண்டா எவ்வளோ பெரிய அந்தஸ்து. ஒன்றும் செய்யலை, நான் பெருசாக ஒன்றுமே பெறட்டல, ஒன்றும் உருட்டலை. நான் கொஞ்சம் அல்லாஹை பற்றி பேசுகிற மஜ்லிஸில் உட்கார்ந்தது மட்டும், கேட்டது மட்டும், உட்கார்ந்தது மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான். அதனால அல்லாஹை பற்றி பேசுகிற எந்த ஒரு மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, இது பேசுறது மட்டுமில்லை. கடைசியில் மஜ்லிஸில் என்ன, கூமு மக்ஃபூரன் லக்கும், கூமு மக்ஃபூரன் லக்கும் கத் புத்திலத் ஸய்யிஆத்துக்கும் ஹஸனாத். உங்களோட எல்லா பாவமும் என்ன நன்மையாக மாறி என்ன அர்த்தம்? நான் உதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 1000 பாவம் செய்கிறேன்னு வச்சுக்கொள்ளுமே. கண்ணால், மூக்கால், காதால், வாயால் ஒரு 1000 பாவம் செய்வோமா? சில டைமுக்கு 2000, சில டைமுக்கு 1,000,000 பாவம் செஞ்சுப்போமா? சரி, நான் ஒரு 10 வருஷமாக மில்லியன் 10 வருஷமாக ஒரு கவுண்ட் பண்ண எத்தனை லட்சம் வரும்? அந்த அத்தனை லட்சம் பாவமும் ஒரு மஜ்லிஸில் உட்கார்றதுனால கத் புத்திலத் கூமு மக்ஃபூரன் லக்கும் கத் புத்திலத் ஸய்யிஆத்துக்கும் ஹஸனாத். உங்களோட இங்கே சின்ன பாவம் தான்,
உங்களோட எல்லா பாவங்களும் சின்ன பாவங்கள் எல்லாமே ஹசனத்தாக மாறும். எனக்கு 1,000,000 பாவம் செஞ்சுருந்தா ஒரு மஜ்லிஸில் உட்காந்துட்டு வெளியே போகிற டைமில் நான் மில்லியனர், நான் என்னது ஒரு மில்லியனர், எனக்கு 1 கோடி இருந்தால் ஹலாஸ் மில்லியார்தீர்ன்னு சொல்லுவாங்க. மில்லியார்தீர் இவர் என்ன எண்ணத்தில் நன்மையான மில்லியார்தீர். அருமையானவர்களே, இது மாதிரி சின்ன சின்ன சந்தர்ப்பம். ஒரு ஆள் என்னிட்ட வளமையாக வந்து பள்ளியில் சொல்லுவார், பாருங்கள் இவ்வளவு நன்மையை அல்லாஹ் வச்சும் நான் எனக்கு அந்த சான்ஸ் சொல்லிட்டு டக்குன்னு என்ன எழும்பி போகிறது இருக்குது. இதெல்லாம் விளங்காத்துனால இதுண்ணே, நான் விளங்கியிருந்தா போவேண்ணா, இந்த ஃபீல் எனக்கு இருந்திருந்தால் நான் போவேண்ணா, ஒரு மஜ்லிஸை விட்டு எழும்பி போவேண்ணா, நான் வெளியே போய்த்து என்ன செய்வேன், எங்கேயாவது உட்காந்து கொண்டிருப்பேன், எங்கேயாவது யாரோடையாவது அரட்டை அடித்து கொண்டிருப்போம், இல்லாது ஃபேஸ்புக்கை திறப்போம், இல்லாட்டி வாட்ஸ்அப், இல்லாட்டி மொபைலை கிண்டுவோம், இல்லாட்டி அதை கிண்டுவோம், இதை கிண்டுவோம். அவ்வளோதான் எங்களோட வேலை. பெருசாக ஒரு வேலையும் இல்லை. சரி, அவ்வளோ பெருசாக இருந்த வேலை, அப்படியான வேலையாக இருந்தால் கூட நான் என்ன செய்யலாம், சரி கொஞ்சம் சரி உட்காந்துட்டு போகலாமே, அந்த ஒரு சின்ன ஒரு சிறப்பையாவது எடுத்துக்கொள்வோமே. அருமையானவர்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளில் இந்த ஹதீஸ் சஹீஹைனில் வரக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், கியாமத் நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தானே. 7 பேருக்கு அல்லாஹ் எங்கே நிழல் கொடுப்பான், அர்ஷி கீழே நிழல் கொடுப்பான். நாங்கள் யாரும் என்ன 7 பேருக்கு அர்ஷி கீழே நிழல் கொடுப்பான். என்ன வந்துட்டு பெருசாக அந்த ஃபீல் பண்ணுறதே இல்லை. அர்ஷி கீழால நிழல் வாரைக்குத்தானே. சூரியன் இன்றைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, 150 மில்லியன் கிலோமீட்டர், 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்கால சூரியன் இருக்குது. கொஞ்சம் எங்களுக்கு என்ன வெட்டிக்குலர் சைட்லாம் போய் உட்காரையில, ஒரு டைமுக்கு வெட்டிக்குலர் சைடில் இல்லாட்டி குருநாகல் சைடில் கொஞ்சம் வெயிலில் உட்காரையில. எவ்வளோ தூரம், 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை எனக்கு தாங்க இயலாது. ஆனால் கியாமத் நாளில் ஒரு மீல் என்றா ஒரு மைல் தூரம், 1600 மீட்டர், 1600 மீட்டர், 650 மீட்டர், அல்லது ஒரு மீல். அந்த சுருமா போடுறதுக்கு ஒரு குச்சிக்குமே, அந்த இதுக்கும் அரபில் மீல் என்று சொல்கிறது. அந்த ராவி சொல்கிறாரு, எனக்கு தெரியாது எல் மீலில் மசாஃபா அவ் மீலில் முக்ஹுலா, சுருமா போடுற இந்த கம்பியாண்டு எனக்கு தெரியாது. ஆனால் அந்தளவு தூரத்தில் அல்லாஹ் சூரியனை வச்சதுக்கு பின்னாடி என்ற நிலம் என்ன ஆகும்? 1 நாளா, 2 நாளா, 1 ஹவரா, 2 ஹவரா, 3 ஹவரா, 4 ஹவரா, 1 நாளா, 2 நாளா, 1 மாசமா, 1 வருஷமா, 10 வருஷமா, 50,000 வருஷம், 50,000 சனா நான் நின்று கொண்டே இருக்கணும். உட்கார்றதுக்கு இடம் இல்லை, யாரும் தர மாட்டாங்க எங்களுக்கு. உட்கார்றதுக்கு யாரும் என்ன தர மாட்டாங்க, புட்டுவமிக்காது. நின்று கொண்டே ஈக்கணும். அதனால இந்த நிலைமை தாங்கலாம மக்கள் எல்லாரும் நபிமார்கள் ஓடுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓடுவாங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு என்ன செய்யணும், ஷஃபாத் வேணும், இந்த நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாக்கணும். 50,000 வருஷம் யாருக்கு நிற்கலும், 50,000 வருஷம் யாருக்கு நிற்கலும். ஆனால் ஒரு உண்மையான முஃமினாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஹத்ஃபாண்டா ஒரு இப்படின்ற டைமில் அவருக்கு விளங்காது. 50,000 வருஷம் இருந்தாலும் அவருக்கு விளங்காது. உண்மையான முஃமினாக இருந்தால் அதான் எங்கள் அனைவரையும் உண்மையான முஃமினாக ஆக்கணும். இந்த டைம் எந்த டைம், இந்த 50,000 வருஷம் நிற்கிற டைம் எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஓடினா ஆதம் அலைஹிஸ்ஸலாமே யா நஃப்ஸி டீப்பார். சரி, முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஓடினா என்னைட்டே வாருங்க, யா நஃப்ஸி, நான் நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், நான் மகண்ட விஷயத்தில் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன், பின்னாடி போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலீல் என்று சொன்னா என்ன தெரியுமா? அந்த ஹுல்லான்ற வார்த்தைக்கு அரபில் இமாம் குர்துபி அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த ஹுல்லான்ற வார்த்தை ஏண்ட ஒரு ஹலீல் என்று சொன்னால் ஏண்ட உள்ளத்தில் இவரை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை. இப்படியான ஒரு அர்த்தம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீல். அவ்வளவு நெருக்கமானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொல்லுவாங்க, இல்லை
நான் இதுக்கு தகுதியில்லை, நான் போய் சொல்லிட்டேன், அது சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன் என்று சொல்லுவார். சரி, பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ் பேசின ஒரு நபி. உலகத்திலே போக்கல கிட்டத்தட்ட டைரக்டா பேசின மாதிரி கலீமுல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னான்? யா மூசா இக்லஅ அலைக் இன்னக ஃபில் வாதில் முகத்தஸ் துவா, பரிசுத்தமான இடத்துல இருக்கிறீங்க, செருப்பை கலட்டுங்க. அவங்க போனது வேற விஷயம், போனது நெருப்பை தேடி, அதை தேடி, இதை தேடி. ஆனா சத்தம் வருது, யா மூசா, மூசாவே என்று அல்லாஹுடைய அழைப்பு நேரடியாக வருவது. கலீமுல்லாஹ், அல்லாஹுடன் பேசிய அந்த நபி, உலகத்தில் ஆக சிறந்த மனிதர்கள்ல இரண்டாவதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆக சிறந்த நபிமார்கள், ஆக சிறந்த படைப்பினத்தில் மூணாவதால் கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் சொல்லுவாங்க, இது ஏண்ட வேலை இல்லை, இது ஏண்ட வேலை இல்லை, நீங்க போங்க யார்கிட்ட? ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வருவாங்க. இங்க வந்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இதுக்கு நானும் தகுதி இல்லை, நீங்க போக வேண்டிய ஆள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆள், உலகத்திலே ஆக சிறந்த மனிதர். நான் சொன்னேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது அந்தஸ்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் மூணாவது. யார் ஃபர்ஸ்ட்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலுல் அஸ்ம், 5 உலுல் அஸ்ம் நபிமார்கள். அதுல ஷரஅ லக்கும் மினத்தீன், முதலாவது ஓதின வசனம். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈக்கிறாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது மனிதர், முதலாவது உலகத்தில் ஆக சிறந்த ஒரு நபி, ஆக சிறந்த ஒரு மனிதர், ஆக சிறந்த ஒரு ரசூல், ஆக சிறந்த ஒரு படைப்பினம், அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக ஈக்கிறதே ஆக பெரிய சிறப்பு. அதனால தான் குந்தும் ஹைர உம்ம, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் ஒருத்தராக நான் ஈக்கிறதே ஆக பெரிய பாக்கியம். இந்த எல்லா நபிமார்களும் ஈக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ் அங்கே ஷஃபாத் செய்வாங்க. அது மாதிரி ஒரு இக்கட்டான கட்டம் தான் சபஅத்துன் யுஸில்லுஹுமுல்லாஹு ஃபீ ஸில்லிஹி யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லு. அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலுமே இருக்காது, வேற எந்த நிழலும் இருக்காது குர்ஆனுடையவர்களை தவிர. அவங்களுக்கு சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான் வந்து கொட மாதிரி இருக்கும். அது வேற சப்ஜெக்ட், அது வேற ஒரு டைம். இப்போ அதை இல்லை நான் சொல்ல வரேன். அப்போ இந்த மாதிரி டைம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயமான டைம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படக்கூடிய டைம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட யா நஃப்ஸி என்ற டைம்ல எம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி என்று சொல்ற நேரம் இப்படி ஒரு கஷ்டமான நேரத்தில் 7 பேருக்கு அவங்க என்ன செய்வாங்க? ஏர் கண்டிஷன் வைப்பாங்க. 7 பேர் ஏர் கண்டிஷன் வைப்பாங்க. அதுதான் சபஅத்துன் யுஸில்லுஹுமுல்லாஹு ஃபீ ஸில்லிஹி யௌம லா ஸில்ல இல்லா ஸில். இங்கே இந்த இடத்துல நிற்கக்கூடியது மனிதர்கள் மட்டுமில்லை, மனிதர்கள் வைப்பாங்க கோடிக்கணக்கான. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை பில்லியன் மனுஷன் வருவாங்க. அந்த எல்லாரும் ஒரே மைதானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் ஒரு குரூப், யாஜூஜ் மாஜூஜ் அவங்களோட குரூப் வந்து எங்களில் ஒரு ஆளுண்டா அவங்களோட 1000 பேர், எங்களில் ஒரு ஆளுக்கு அவங்களோட 1000 பேர். அப்போ அவங்க எத்தனை பில்லியன்? அது அவங்க அத்தனை பில்லியன் பேரும் வைப்பாங்க. ஜின்கள் எத்தனை கோடிக்கணக்கான ஜின்கள் எல்லாரும் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வைப்பாங்க. இது மட்டுமில்லை ஹயவானாத் குல்லுஹா, மிருகங்கள் எல்லாம் வஇதல் வுஹூஷு ஹுஷிரத், எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்க்கப்படும். ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மாதிரி எல்லா மிருகங்களும் என்ன செய்யப்படும்? ஒன்று சேர்க்கப்பட்டு இந்த இடத்துல தான் மனுஷன், அல்லாஹ் சொல்றான், وَتَكُونُ يَوْمَ يَكُونُ النَّاسُ كَالْفَرَاشِ الْمَبْثُوثِ. ஃபராஷ் என்ற ஈசல்கள், வண்ணாத்தி பூச்சல் ஈசல்கள் மாதிரி மனிதன் அப்படி அங்கலைங்களையும் அலைவான்.
இந்த மாதிரி டைமில் அல்லாஹ் ஏர் கண்டிஷன் கொடுப்பான். அதில் அல்லாஹுடைய இறக்கத்தை பாருங்கள் மனுஷனோட, அல்லாஹ்வுடைய இறக்கத்தை பாருங்கள் மனுஷனோட. இந்த டைமில் 2 பேரை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஜுலானி இதில் இந்த ஏர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரஜுலானி தஹப்பா ஃபில்லாஹி தஹப்பா ஃபில்லாஹ் இஜ்தமஅ அலா ذلك وافترقا عليه. இவங்க அல்லாஹுடைய விஷயத்தில் ஒருத்தருக்கொருத்தர் நேசம் வச்சாங்க. ஒருத்தருக்கொருத்தர் ஒரு ஆளை நான் அல்லாஹுக்காண்டி நான் விரும்புகிறேன், அல்லாஹுக்காண்டி நேசம் வைக்கிறேன். ஏன் இவர் மாஷா அல்லாஹ் நல்லா தொழுவார், நல்லா இபாதத் செய்வார், இவரை நான் என்ன செய்கிறேன் அல்லாஹுக்காண்டி விரும்புகிறேன், அவரும் என்ன விரும்புகிறாரு அல்லாஹுடைய விஷயத்தில். இவர் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் கிளம்பி போகிறாங்க ஒரு இடத்துக்கு. அல்லாஹுக்காக வேண்டி ஒரு ஜியாரத், அல்லாஹுக்காக வேண்டி ஒரு என்ன செய்கிறாங்க சந்திக்க போகிறாங்கண்டா இது அல்லாஹுடைய விருப்ப, அல்லாஹோட என்ன அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய விஷயத்தில் மஹப்பத் கொண்டாக்கள் மட்டும், வேறு ஒன்றும் இல்லை. யாராவது நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கொள்ளுவோமே, ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கொள்ளுவோமே, ஆஃபீஸில் நீங்கள் நான் பேசி சொல்கிறேன் அந்த ஓனர்கிட்ட இல்லாட்டி பொஸ்ட்டை சொல்கிறேன், பொஸ் ஐ லவ் யூ ஸோ மச், நான் அவங்கள என்ன செய்கிறேன், நான் அவங்கள விரும்புகிறேன் என்று சொல்கிறேன், நான் அவங்கள அல்லாஹுக்காக வேண்டி விரும்புகிறேன்னு சொல்கிறேன். அவர் என்ன செய்வார், சரி நல்ல விஷயம், அடுத்தது சரி விரும்புகிறீங்க, அதனால் இவருக்கு சும்மா இருந்துடணுமா, வேலை செய்யாட்டி சேலரி கொடுப்பாரா, சம்பளம் கொடுப்பாரா? ஆனால் அல்லாஹ் நான் அல்லாஹுவை விரும்புகிறேன் என்றா அது ஒரு இபாதத். யா அல்லாஹ் நான் உன்னை விரும்புகிறேன். فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه يحبهم ويحبونه. நான் அல்லாஹுவை விரும்புகிறேன் என்று சொல்கிறது ஒரு இபாதத். சரி, அல்லாஹ் விரும்புகிறேன்றா படைப்பாளன், அவன் படைத்தவன், அவனை விரும்புகிறதுக்கு ஒரு இபாதத், அதுக்கு நன்மை இருக்குது, ஓகே. ஆனால் நான் ஒரு ஆளை விரும்புகிறேன், அல்லாஹுக்காக நான் அவங்கள விரும்புகிறேன்னு நான் பேச்சு சொல்கிறேன், இவர்கிட்ட சொல்கிறேன் அல்லாஹுக்காக விரும்புகிறேன், இதை அல்லாஹ் விரும்புகிறான், இது ஒரு இபாதத். எங்களோட தீண்ட இதை மகமை. நான் ஒரு ஆளை சும்மா விரும்புகிறதுக்கு அது இபாதத். நான் சும்மா ரோட்டால் போக்குள்ள ஒரு ஆளை பார்த்து சிரித்தேன், இது இபாதத், சதக்காட நன்மை. تبسمك في وجه أخيك صدقة، تبسمك في وجه أخيك صدقة. சும்மா ரோட்டால் போகிற டைமில் ஒரு ஆளுக்கு சலாம் சொல்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும்டா, 10 நன்மை. யார் தருவா இப்படி, யார் தருவா? அதனால் இமாம் நவவி அலைஹி ரஹ்மத்துல்லாஹ், இந்த நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ரியாது சாலிஹீன்ல ஒரு பாப் கொண்டு வருவாங்க, ஒரு பாடம், ஒரு இதில் சொல்லுவாங்க பயான் பாபு பயான் கஸ்ரத் துருக்கில் ஹைர். ஹைர் இருக்குது, நலவு இருக்குது, நலவுடைய பாதைகள் எத்தனை, இதில் பாதைகளில் நிறைய பாதைகள். பயான் கஸ்ரத் துருக்கில் ஹைர், எவ்வளவு பாதைகள் நலவுக்கு, ஒரு மனிதன் நலவு அடைந்து கொள்றதுக்கு எவ்வளவு பாதைகள் இருக்குது என்று சொல்லி அந்த பாபை கொண்டு வருவாங்க. அதில் ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க. என்ன தெரியுமா, ஒரு ஆள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூலுல்லாஹ், இது எது சிறந்தாமல் இப்படி என்றா அப்படி என்றா, அதுக்கு ஏலாட்டி இதுக்கு ஏலாட்டி, கடைசியை கேட்பார், அதுக்கும் ஏலாட்டி என்ன செய்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தக்குஃபு ஷர்ரக அனின் நாஸ் ஃபஇன்னஹா ஸதகத்தும் மின்க அலா நஃப்ஸிக். ஒன்றுமே செய்யலையா, யாருக்கும் ஒரு என்ன செய்ய வேணாம், ஒரு கெடுதியும் செய்ய வேணாம், யாருக்கும் கெடுதியும் செய்ய வேணாம், அது நீ உனக்கு செய்கிற சதக்கா. ஃபஇன்னஹா ஸதகத்தும் மின்க அலா நஃப்ஸிக், இதுவே சதக்கா. நான் வீட்டில் சும்மா இருந்தால் ஒருத்தருக்கும் தொந்தரவு இல்லாமல் நான் சும்மா இருக்கிறேன், அது இபாதத். எங்களோட மார்க்கத்தில், எங்களோட தீனில் அது மார்க்கம். இந்த தீனை அல்லாஹ் சொல்கிறான், ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதி அவ்ஹைனா இலைக் வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம் வமூஸா வஈஸா அன் அகீமுத் தீன். நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தீன் என்ன தெரியுமா, இந்த தீன் எப்படியான தீன் தெரியுமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த தீன், இப்ராஹிம் கலீலுல்லாஹ்க்கு கொடுத்த தீன், மூசா கலீமுல்லாஹ்க்கு கொடுத்த தீன், ஈசா ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்த தீன். எல்லாருக்கும் நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் நான் சொன்ன விஷயம் அன் அகீமுத் தீன், தீனை நிலைநாட்டுங்க, தீனை நிலைநாட்டுங்க. வலா ததஃபர்ரகு ஃபீ, தீனை நிலைநாட்டுறது என்று அல்லாஹ் ஆர்டர் போடுறாங்க. ஒரு காயிதா சொல்லுவாங்க, உசூல் ஃபிக்ஹில் ஒரு காயிதா சொல்லுவாங்க, ஒரு சட்டம் சொல்லுவாங்க. என்ன சட்டம் வேண்டா, அல் அம்ரு யதுல்லு அலல் வுஜூப் மாலம் தஸ்ரிஃபுஹு கரீனா, மாலம் தஸ்ரிஃபுஹு கரீனா.
அல்லாஹ் ஒரு ஆர்டர் போட்டால், ரசூலுல்லாஹ் ஒரு ஆர்டர், ஒரு ஆர்டர் போட்டால், அந்த ஆர்டர் ஸ்டார்ட்டில் அந்த ஆர்டர் வந்துட்டால் தொழுங்கன்னு சொன்னால் அந்த தொழுகை வாஜிப். அல்லாஹ் ஒரு ஆர்டர், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டர் வந்தால் அதோட ஃபர்ஸ்ட் மானா என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் மீனிங் இது வாஜிப் என்ற அர்த்தம், இது ஃபர்த் என்ற அர்த்தம். ஆனால் மேலம் தஸ்ரிஃபுஹு கரீனா, இது இந்த வாஜிப் என்றது இல்லை, இது வாஜிப் இல்லை, இது சுன்னத்தண்டு ஒரு வேறொன்றும் வராட்டி வேறொரு ஆதாரங்கள் ஒன்றும் வந்து இது சுன்னத்தண்டு எடுக்காட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு வார அந்த ஓர்டருக்கு அர்த்தம் அது வாஜிப் என்று, அது வாஜிப் என்ற அர்த்தம். அன் அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்க என்றது வாஜிப், தீனை நிலைநாட்டுங்க என்றது வாஜிப். இந்த வாஜிப் இன்னொரு சட்டம் மாலா யதிம்முல் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிப். சும்மா உது எடுக்கிறது வாஜிபா ஃபர்தா? உது எடுக்கிறது சும்மா உது எடுக்கிறது வாஜிபா ஃபர்தா? ஃபர்து இல்லை தானே. ஆனால் நான் தொழணும். இப்போ சும்மா உது எடுக்கிறது வாஜிப் இல்லை, ஃபர்து இல்லை, ஆனால் தொழணும். தொழுகைக்கு உது வாஜிப், இப்போ நான் தீனை நிலைநாட்டணும். அல்லாஹ் சொல்கிறான் தீனை நிலைநாட்டுங்கன்னு. நான் எப்படி தீனை நிலைநாட்டுறது? ஆக்கள்கிட்ட போகணும், அது வாஜிப். ஆக்களோட பேசணும், அது வாஜிப். அல்லாஹை பற்றி சொல்லணும், அது வாஜிப். எதுவெல்லாம் தீனை நிலைநாட்டத்துக்கு உதவியாக இருக்குமோ அதுவெல்லாம் வாஜிபாக அமையும். அதனால் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லொரு சந்தர்ப்பத்தை, நல்லொரு இபாதத்தை, நல்லொரு அமலை இந்த காலத்தில் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். நாங்கள் பெரிசா ஒன்றும் சொல்கிறதில்லை, பெரிசா ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. அல்லாமா குர்துபி அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தில் குகைவாசிகளோட இருந்த அந்த நாய்க்கு தானே அஅஸகுமுல்லாஹ், அல்லாஹ் அவங்களை எல்லாரையும் கண்ணியப்படுத்தணும். அந்த நாய்க்கு தானே, நாய் என்ன சரி பேசிச்சா? நாய் அல்லாஹ் பற்றி பேசிச்சா? ரசூலை பற்றி பேசிச்சா? நாய் அந்த அரசனுடைய மஜ்லிஸில் எழும்பி ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் என்று பேசிச்சா நாய்? எங்கட ரப்பு அல்லாஹ், வானம் பூமியை படைச்ச அல்லாஹ்னு நாய் பேசிச்சா? நாய் பேசல. ஆனால் வகல்புஹும் பாசிதுன் ذراعيه بالوصيد, நாய் நல்லவர்களுடன் சேர்ந்தது. அதனால் நாய் எங்கட வாப்பா அல்லாஹ் இர்ஹமு, இது இபாதத்துமே இல்லை, ஒன்றுமே இல்லை. வளமையான செய்வாங்கடா, சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமில் யாராவது நாய் என்று சொன்னால் கூட வாயை கழிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நான் நாய் என்று சொல்கிறேன். கல்ப் என்று நான் ஓதுகிற டைமில் கல்ப் என்று சொல்கிற டைமில் 30 நன்மை எனக்கு. நாய் என்று சொன்னால் வாயை கழுவணும் என்று நினைப்போம். ஆனால் நான் குர்ஆனில் நாய் என்று சொல்கிறேன், 30 நன்மை. கல்வென்று சொல்கிறதுக்கு 30 நன்மை. பார்த்தீங்களா? கியாமத் வரைக்கும் இந்த நாய் என்ற சொல் குர்ஆனில் இருந்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும் நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பான். குர்துபி அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த நாய் ஒன்றுமே பேசல, ஆனால் அல்லாஹுவை பற்றி பேசினவர்களுடன் சேர்ந்தது. 7 பேர் 7 வாலிபர்கள் இருந்தாங்க. 8வது ஆள் யாரு? 8வது ஆள் நாய். அந்த சேர்ந்திருந்ததுனால நாய் என்று சொல்லி போட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் இந்த நாய்க்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தாண்டா. ஈஜிப்டில் இருக்கக்கூடிய அலெக்சாந்திரியானவரிடம் இருக்குது. அது சொல்கிறாரு, இந்த மிம்பரில் இருக்கக்கூடிய இந்த அடியானையும் அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் பொருந்து கொள்வான் தானே என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நான் அல்லாஹுவை பற்றி பேசினா அதுக்கு இபாதத். நான் ஒன்றுமே எனக்கு பேச தெரியாது. என்னத்தை பேச தெரியாது. ஆனால் யாராவது ஒரு ஆள் பேசினா நான் அவங்களோட ஜாயிண்ட் ஆகி கொள்வேன். இதுவே பெரிய இபாதத். இதுவே அல்லாஹ் எங்களை அவனிடத்தில் மலக்குமார்களிடத்தில் கூறுறதுக்கு இதுவே போதும். நான் ஒன்றும் பேசாட்டியும் பரவாயில்லை, சரி வாப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கிறேன், நான் உங்களோட சேர்ந்து வரேன், எனக்கு பேச தெரியாது, நான் ஊமையாக இருக்கலாம், குருடனாக இருக்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குருட்டு சஹாபி. எந்த அளவு கண்டா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பற்றி பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் ஒரு சின்ன சப்ஜெக்டை மட்டும் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுக்கு பாங்கு சொல்கிறது, பாங்கக்கூடிய பொறுப்பு இவர் தான்.
சொல்லுவாங்க சஹாபாக்கள், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வந்து இவர் டைம் ஆகிட்டு சுபோ ஆகிட்டுன்னு சொன்னா தான் போய் வாங்க சொல்லுவார். அவருக்கு தெரியாதே, விளங்காதே. அவர் கண் பார்க்க இயலாத ஒரு சஹாபி. ஆனால் அல்லாஹ் இடத்துல எந்த அந்தஸ்து, கண் பார்க்க தேவையில்ல, வாய் பேச தேவையில்ல, ஆனால் நல்லவர்களுடன் சேர்ந்து கொள், நல்லவர்களுடன் சேர்ந்து கொள். எல்லாரும் செய்கிறாங்க, நல்ல அமல் செய்கிறாங்க, அதோட நானும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி கொள்வோமே, இதுவே பெரிய இபாதத். அதனால தான் இந்த காலத்தில் மாஷா அல்லாண்டு உலமாக்கள் யோசித்து ஃபிக்ர் பண்ணி எங்களுக்கு இந்த அமலை தந்திக்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு அவராக இருக்கலாம், மஹல்லாவையில் ஒரு அவர், பைனல் மஹ்ரிப் வல் இஷா, மஹ்ரிபுக்கு இஷாக்கு இடையில் பெரிய 10 அவர் எல்லாம் இல்லை, ஒரு அவர் இருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு அவர். அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு 3 நாள் ஏதாவது ஒரு கஸ்தில் போய்த்து பார்ப்போம், ஒரு ஜியாரத் செஞ்சு பார்ப்போம். அல்லாஹ் இதுக்கெல்லாம் மகத்தான கூலிகளை தந்திக்கிறான். இன்ஷா அல்லாஹ் தயாராகும். இன்ஷா அல்லாஹ் யார் கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் 4 மாதம் 40 நாள் பொறுத்து அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். 2 மாதம் அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் அவங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யட்டும். அல்லாஹ் அவங்கள உலகத்திலையும் மறுமையிலையும் கபூல் செய்யப்பட்டவர்களாக அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உலகத்திலையும் மறுமையிலையும் உயர்த்துவானாக. இன்ஷா அல்லாஹ் யார் 3 நாள் போகிறது? இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 3 நாள் யார் போகிறது?